Hello students, welcome back. Exercise 3.18 ல third question solve பண்ணுவோம். Find x and y if okay ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணிட்டு x and y யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். x plus y equal to 7035. Second equation, x minus y equal to 3004. See, first equation la பாருங்க plus y இருக்கு, second equation la minus y இருக்கு. So டைரக்டா நாம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணாவே y கேன்சல் ஆயிரும் இல்லையா? So plus y minus y cancel ஆயிரும். So 1x plus 1x 2x equal to, இப்போ ரைட் சைடில் ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். அது என்ன கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ்? இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னா அதே இது செகண்ட் மேட்ரிக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அது ரெண்டு ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் செகண்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் மேட்ரிக்ஸில் செகண்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். அடுத்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் தேர்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் மேட்ரிக்ஸில் தேர்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போதும் சப்ராக்ட் பண்ணும்போதும் ரெண்டு மேட்ரிக்ஸை நாம் இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணுவோம். 7 3 10. அடுத்து செகண்ட் எலமெண்ட் 0 0. தேர்ட் எலமெண்ட் 3 plus 0 3. ஃபோர்த் எலமெண்ட் 5 plus 4 9. ஸோ 2x equal to நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 ரைட் சைடு எடுத்து போயிடலாம். லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் போகும்போது டிவிஷனில் போயிடும். ஸோ எப்படி டிவைட் பண்ணணும்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 10/2 0/2 3/2 9/2. So this is equal to 10/2 is 5, 0/2 is 0, 3/2 அப்படி ஃப்ராக்ஷனாக எழுதிக்குவோம். அதே மாதிரி 9/2 அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸோட வேல்யூவை கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சால்வ் பண்ணாலும் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இல்லைன்னா இன்னும் ஈஸியாக பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணிட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 7035. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் x minus y equal to 3004. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணணும்னா செகண்ட் ஈக்குவேஷனோட சைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ ப்ளஸ் எக்ஸை வந்து நம்ம மைனஸ் எக்ஸ்னு மாற்றிக்குவோம். அடுத்து மைனஸ் ஒய் வந்து ப்ளஸ் ஒய்னு ஆயிரும். அடுத்து இந்த மேட்ரிக்ஸும் ப்ளஸில் இருக்குது. ஸோ அது வந்து மைனஸ்னு ஆயிரும். இப்போ பாருங்க பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அடுத்து பிளஸ் ஒய் கீழேயும் பிளஸ் ஒய்ன்னு இருக்கு. ஸோ இட் பிகம்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு, இப்போ ரைட் சைடில் இருக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸையும் சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணுறதும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக சப்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 7 minus 3 4. செகண்ட் எலமெண்ட் 0 minus 0 0. Third element 3 minus 0 3. Fourth element 5 minus 4 1. So left side ல 2y இருக்கு. 2 right side ல எடுத்து போனா டிவிஷன் ஆயிரும் இல்லையா? So y equal to ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் டிவைட் பண்ணிக்கணும். 4/2 0/2 3/2 1/2 equal to, இதை simplify பண்ணிக்கலாம். 4/2 is 2,
0/2 is 0, 3/2 ஃப்ராக்ஷனாகவே இருக்குது, அப்படி இருக்கட்டும். அடுத்து 1/2 அப்படி இருக்கட்டும். ஸோ இதுதான் ஒய்யோட வேல்யூ. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ நம்ம இந்த சம்மில் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் நல்லா புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.